ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஎஸ் எம்டார்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் எம்டார்க்கில் வந்து ஒரு சர்வே இருக்குது. அந்த சர்வே பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருக்கு பாருங்கள், யூசர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து திஸ் ப்ராஜெக்ட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வித் ChatGPT ஆன்சர்ஸ் கன்வர்சேஷன்ஸ். யூசர்ஸ் ஷுட் சூஸ் விச் ChatGPT விண்டோ தே ப்ரிஃபர், மார்க்டு ஆர் அன்மார்க்டு. ஸோ ChatGPTயில் வந்து மார்க் பண்ணது அன்மார்க் பண்ணதை பற்றி விண்டோ அதை வந்து ChatGPTயில் விண்டோ வரும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. அதை பற்றின ஒரு சர்வே ஒப்பீனியன். இது வந்து 1 hour டைம் கொடுத்துருக்காங்க, 50 சென்ட். ஓகே, இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து நான் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா வந்து இது எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. குவாலிஃபிகேஷன் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க அந்த ஒர்க்கை செய்ய முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே வந்து ரைட் கிளிக் பண்ணி சர்வேக்குள்ளார போகலாம். ஸோ இங்கே வந்து ரியாக்ட் ஆப் மூலிமா வந்து இவங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். It will be shown 2 interaction of users with ChatGPT. One is standard ChatGPT response, while other ChatGPT response include making false, true, subjective, non-fact statements. The marked ChatGPT uses the following: making bold, underlined, this is a true fact, close out, create text. இப்படியும் இருக்கலாம், மேலே அந்த மாதிரி this is true fact இப்படியும் இருக்கலாம். ரெண்டு டைப்பில் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்ருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் ஏஜ் என்ன, மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து எஜுகேஷன் என்ன, கண்ட்ரி என்ன, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் வந்து இந்தியா தானே, ஸோ இந்தியா கொடுத்துடலாம். ஸோ இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அக்ரி பார்ட்டிசிபென்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு யூசர், ரைட் சைடில் ஒரு யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன அப்படிங்கிறது நம்ம மேலே பார்க்கலாம். ப்ளீஸ் செலக்ட் த விச் ஆர் த ஃபாலோவிங் ChatGPT ரெஸ்பான்ஸ் யூ ப்ரிஃபர். எந்த ChatGPT ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்குடு அன்மார்க்குடுங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை வச்சு சூஸ் பண்ணுறதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு வந்து கிராஸ் லைன் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல கிராஸ் லைன் கொடுக்கல. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஸோ செலக்ட் மார்க். ஸோ இதை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுலேயுமே வந்து இது தான் வந்து லெஃப்ட் சைடு தான் பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5ல் வந்து நம்ம எது பெஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா கிராஸ் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே கொடுத்துருவோம். ஸோ இதுலேயுமே வந்து இதில் கொஞ்சம் ரேண்டமாக மாற்றி கொடுக்குறோம். ஏன்னா வந்து அவங்க ஒப்பீனியனுங்கிறனால வந்து மாற்றி தான் கேட்பாங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக், டிஸ்அக்ரி அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி. ஆனால் மேக்ஸிமம் வந்து மேலேயும் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நைஸ் டாஸ்க் அண்ட் தேங்க்ஸ். ஓகே, சப்மிட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ உங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ சர்வே கோடு வந்து இது தான். ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு எம்டார்க் பேஜில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ ரொம்ப சிம்பிளான சர்வே தான், நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த சர்வே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.